ஏ ஹைஸ் நஜசோனம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகி 15 நாளிலேயே கணவனை கொன்ற மனைவி. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகி அடுத்த நாள்ல இருந்து கணவனை கொல்றதுக்காக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருந்ததாக போலீசார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்த மனைவி. எப்படி கொலை பண்ணாங்க? இந்த கொலைக்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்தாங்க? கணவனை கொல்றதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த வீடியோ பத்தி முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் அவுரியா மாவட்டம் ஷாஹார் பகுதியை சேர்ந்த திலீப் யாதவ்க்கும் அதே தெருவை சேர்ந்த பிரகதி யாதவ் என்ற பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகுது. சரியா? திருமணமாகி 15 நாள்ல அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா, கணவனை கொல்றாங்க. அதாவது இனிதான் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மேரேஜ் வந்து பிடிக்கல. சரியா? மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பையன வந்து லவ் பண்ணியிருக்காங்க. சின்சியரா லவ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு தெரிய வருது. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க வீட்ல, "நான் அந்த பையன கல்யாணம் பண்றேன். எனக்கு வந்து கெட்டி வைங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அப்போ அந்த பிள்ளையோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் நான் ஓகே சொல்ல முடியாது. எனக்கு விருப்பம் கிடையாது எங்களுக்கெல்லாம். நாங்க சொல்ற பையன தான் நீங்க கல்யாணம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒத்துக்க முடியாது அப்படின்னு வந்து வீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த பெண்ணோட வீட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவசர அவசரமா மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து பிடிக்காத திருமணம். சரியா? அதே மாதிரி திலீப் அவருக்கு யாதவ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான். அதே தெருவை சார்ந்தவங்க தான். அப்ப அவங்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலையன்ஸ் பார்க்குறாங்க. இந்த பெண்ணையும் பிடிச்சிருக்குது. அப்ப என்ன பண்றாங்க, நிச்சயதார்த்தம் முடிச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரியா? அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ பிரகதி இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க அம்மா, அப்பா சம்மதத்தோட. இந்த பெண்ணுக்கு வந்து அவன பிடிக்கல. அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம்ல, இந்த திலீப்ப வந்து பிடிக்கல. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலீப்ப கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி அடுத்த நாள்ல இருந்து திலீப்ப வந்து போட்டு தள்ளணும். இவன கொன்றுணும். கொன்னுட்டு வந்து என்னுடைய லவ்வர் கூட ஓடி போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டிருக்காங்க. சரியா? பிளான் போட்டது மாதிரி அதாவது அந்த பையன் அந்த பொண்ணோட லவ்வரும் உடந்ததான். அப்ப என்ன பண்றாங்க, பிளான் போடுறாங்க. எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூலிப்படைய வந்து கூப்பிடுறாங்க. அதாவது இந்த கொலை செய்றதுக்காக. சரியா? ரூ. 2,00,000 குடுக்குறாங்க. யாரு? அந்த பெண்ணும், அவங்களுடைய லவ்வரும் சேர்ந்து ரூ. 2,00,000 குடுக்குறாங்க. அதாவது என்னுடைய கணவன வந்து கொன்றுங்க. எனக்கு அவன பிடிக்கல அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. சரியா? இப்படி 15 நாளா ஸ்கெட்ச் போட்டுட்டே இருந்திருக்காங்க. எங்க வச்சு கொல்லலாம், எங்க வச்சு கொல்லலாம், அங்க இப்ப கொன்றலாம், அப்ப மாட்டிருவான், இப்ப மாட்டிருவான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் மாட்டல. சரியா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒரு டைம்ல மாட்டிட்டான். மாட்டுன பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரகதி அந்த பிள்ளை சும்மா விடுவாளா? கண்டிப்பா விடமாட்டா. இவன் மாட்டிட்டான் அப்படின்னு வந்து இவளுக்கு தகவல் தெரியுது. அப்ப இவன் என்ன சொல்றா, "குளோஸ் பண்ணிருங்க" அப்படின்னு சொல்றா. உடனே இந்த கூலிப்படையினர்கள் என்ன எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த திலீப்ப என்ன பண்றாங்கன்னா, கட்டை எடுத்தால் உருட்டு கட்டைய வச்சு அடிக்கிறாங்க. நல்லா அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு சாகுற அளவுக்கு அதாவது சீரியஸா ஆகுற அளவுக்கு வந்து அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு ஒரு வயல்வெளி கரையில கொண்டு போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த கூலிப்படையினர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. சரியா? அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன அக்கம் பக்கத்தினர்கள் போறாங்கல்ல. போனவங்க வந்து இங்க ஒருத்தன் வந்து அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு தகவல் குடுக்குறாங்க. உடனே போலீஸார் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துகிட்டு என்ன பண்றாங்க, திலீப்ப வந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இது வந்து ஒரு அடிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்ப இத வந்து கண்டிப்பா விசாரணை பண்ணணும். யார் திலீப்ப அடிச்சாங்கன்னு தீவிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, தீவிர சிகிச்சைக்காக பக்கத்துல இருக்க அரசு மருத்துவமனையில சேர்த்துருக்காங்க. சரியா? சேர்த்ததும் திலீப்புக்கு வந்து தீவிர சிகிச்சை குடுத்துருக்காங்க. ஆனாலுமே திலீப்புக்கு வந்து அந்த குணமான மாரி இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரில வந்து அ சேர்க்குறாங்க. சரியா? அப்ப அங்க சேர்க்கும்போது திலீப்புக்கு வந்து தீவிர சிகிச்சை குடுக்கும்போது, சிகிச்சை வந்து அந்த அளவுக்கு இல்ல. திலீப்போட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, "என்னோட பையன வந்து தாங்க. நான் வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரில பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு திலீப்ப வந்து அட்மிட் பண்ணி பார்க்குறாங்க.
ஆனாலும் திலீப்புக்கு வந்து தீவிர சிகிச்சை குடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா திலீப் வந்து சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க. சரி, உடனே வந்து போலீஸார் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஃப்ஐஆர் பண்ணணும். இது ஒரு மர்டர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில தான் நெறைய சம்பவங்களே தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணை நடத்துறாங்க. திலீப்போட மனைவி அவங்கள்ட்ட வந்து முதல்ல வந்து விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்தும்போது திலீப்போட மனைவி கிட்ட கேட்கும்போது, அவ அப்படி ஒரே பதட்டத்திலே ஒரு மாரி ஷாக்கிங்கா அப்படி வந்து கையெல்லாம் நடுக்கத்தோட இருந்திருக்கா. அப்போ 1, 2 கேள்விகள் கேட்கும்போது, அவ க்ர மாத்தி மாத்தி பேசியிருக்கா. ஒவ்வொரு விஷயத்தையும். அது அப்படி, இது அப்படி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கா சரியா? உடனே போலீஸாருக்கு டவுட் வந்துருச்சு. போலீஸார் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்போ நம்ம கேட்கற வேண்டிய விதத்துல கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்களும் கேட்கற வேண்டிய விதத்துல கேட்டாங்க. உடனே என்ன பண்றா பிரகதி அவங்க வந்து ஓப்பனா சொல்லிட்டா. அதாவது வாக்குமூலம் குடுக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து திலீப்ப கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பையன லவ் பண்ணேன். சின்சியரா பண்ணேன். ஆனா எங்க வீட்ல தெரிஞ்சுது. ஆனா எங்க வீட்ல வந்து ஓகே சொல்லல. நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி இந்த அரேஞ்ச் மேரேஜ் கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இவங்க கூட வாழ பிடிக்கல. என் லவ்வர கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால கல்யாணம் கழிஞ்ச அடுத்த நாள்லருந்து திலீப்ப நான் கொல்றதுக்காக ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. ஆனா கரெக்ட்டா இது வாய்ப்பு கிடைச்சுது. அதனால கூலிப்படைய குடுத்து 2,00,000 ரூவா குடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த திலீப்போட மனைவி வந்து வாக்குமூலம் குடுத்துட்டாங்க. சரியா? அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா அதாவது திலீப் வந்து அடிபட்டு கிடந்த ஒரு இடத்துல ஆப்போசிட்ல வந்து செக் பண்றாங்க போலீஸார் வந்து. யாரெல்லாம் வந்தாங்க அந்த ஸ்பாட்டுக்கு, என்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலீப்போட மனைவி, அந்த மனைவியோட லவ்வர் அவங்க அவங்களையும் கைது பண்றாங்க. அதே மாதிரி அந்த அடிச்சு இது பண்ணாங்கல்ல, கொலை பண்ணாங்கல்ல, அவங்களுடைய கூலிப்படைகள் அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, போலீஸார் வந்து ஸ்பாட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, போலீஸார் வந்து கைது பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்துல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சம்பவத்துல தப்பு யாருக்கு மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா, அம்மா தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு பையன பிடிச்சிருக்குது சொல்லுது. சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்காம என்ன பண்றாங்கன்னா, அவசர அவசரமா திருமணம் பண்ணதுக்காக பையன பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த பொண்ணு சரி கட்டாயத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு, சரியா? அப்ப அந்த பொண்ணுக்கு வாழ பிடிக்கல. அப்போ பேரண்ட்ஸா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கூட சேர்த்து வச்சிருக்கணும். இல்லன்னா அந்த பொண்ண வந்து ஏதாவது பேசி, "இல்லம்மா, அது இல்லம்மா" அப்படின்னு சொல்லி வச்சிருக்கணும். ஆனா, அது பண்ணாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சதுல இது யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திலீப். அந்த பையனோட வாழ்க்கை வந்து மொத்தமா முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம திலீப்போட பேரண்ட்ஸும் அவங்களுடையும் கனவு எந்த அளவுக்கு இருக்கும்? அவங்க பையனோட மனைவி, அதாவது மருமகா, பையனுக்கு குழந்தை, அந்த மாதிரி அவங்க எல்லாமே ஆசையோட தான் அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப மொத்தமா யாரு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முடிச்சு விட்டுட்டாங்க. சரியா? ஆனா, முதல்லயே அந்த பேரண்ட்ஸ் வந்து சூதாரிச்சு, என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாமே பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு இந்த பொண்ணு வந்து இந்த திலீப்ப கொன்றுக்காது. இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்காது. இப்ப யாருக்கு அதிகமா கேவலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க கேவலம் நெனச்சு தான் அதாவது லவ் பண்ற பையன கல்யாணம் பண்ணா கேவலம்னு நெனச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாரி கல்யாணம் பண்ணாங்க. இனி இதுக்கு மேல அதிகமா கேவலம் என்ன வேணும்? இந்த பையன கொன்னுட்டா, அப்ப இந்த விஷயம் எல்லா இடத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுட்டு, அப்போ இது பெரிய கேவலம் தானே! முதல்லயே அவங்க வந்து லவ் பண்ண பையனோட சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா, இந்த பிள்ளை கொன்றுக்காது. என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான், நல்ல மாப்பிள தான் அப்டி சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இப்ப மொத்தத்திலே இவங்களுடைய பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு. அந்த திலீப்போட அந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு. அது மட்டும் இல்லாம, அந்த அந்த பொண்ண லவ் பண்ண பையனோட வாழ்க்கையும் போச்சு. இப்போ இவங்க 2 பேத்தோட வாழ்க்கை அந்த பையனும் ஜெயில்ல, இந்த பொண்ணும் ஜெயில்ல, திலீப்பும் இறந்துட்டான். மொத்தத்திலே யாருக்குமே இல்லாம ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பையனோ, பொண்ணோ அவங்க யாரையாச்சும் லவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயப்படுத்தி வேற மேரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா, அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிய வைங்க. அது வேண்டாம், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. இல்லன்னா புரிய வைக்க முடியல அப்படின்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு மனசு மாறுச்சுனாலும் ஓகே. அந்த பொண்ணுக்கு பையனுக்கோ, பொண்ணுக்கோ மனசு மாறுச்சுனாலும் ஓகே. ஆனா இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்னைக்குமே பண்ணி வைக்காதீங்க. இந்த மாதிரி
சம்பவங்கள்ல போய் முடியும். இல்லன்னா சூசைட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி போய் முடியும். இல்லன்னா வாழ்க்கையே வாழாம முடிஞ்சிரும். அதனால இந்த பெற்றோராகிய நீங்க உங்களுடைய பையனோ, பொண்ணுக்கோ லைஃப் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, மெதுவா, நிதானமா யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.